ஈவினிங். Recording is கடைசி problem. Good evening. Good evening, teacher. Good evening, teacher. மியூட் பண்ணுங்க மைக்குகளை. சரி, இப்படி நாங்கள் கடைசி என்ன படித்தோம்? கொஞ்சம் பாருங்க, கடைசி என்ன எழுதியிருக்கிறீங்க நோட்ஸ்? விஜயகாந்த், மதிமுக ராஜா விஜயகாந்த். கொஞ்சம் பாருங்க, கடைசியா என்ன நோட்ஸ் எழுதியிருக்கிறீங்க? நான் பேசுற கேட்குது தானே? பதில் இல்லாம இருக்கீங்க. கட்டுப்படுத்தல் அது படிச்சோம் சார். கட்டுப்படுத்தல் அப்படின்னா வலைப்பந்து ஆட்டத்திலையா? எஸ் சார். பிள்ளை எவ்வளோ நிமிஷம் இருங்க? Good evening, sir. சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. சரி சரி, வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. ஆமாம், 11 12 மணி மட்டும். சரி சரி. நாளைக்கு மெச்சு எத்தனை மணிக்கு தெரியல, எத்தனை மணி முடியும் தெரியல. 8 மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? இல்லை, நாளைக்கு வெளில மழை நேரம் வெளில முடிச்சிடுவாங்க மழை நேரம். கிளாஸ் 4ஆம் போடணும். இப்போ மெசேஜ் எனக்கு தவிர்க்க முடியாது. நாளைக்கு காலத்தினால கிளாஸ் 4ஆம் போக எப்படி? சரி. ரைட் பிள்ளைகள், வலைப்பந்தாட்ட ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டோமா இல்லையா?
ரைட். பிள்ளைகள் என்ன சொன்னீங்க? பந்துடனான செயற்பாடா? ரைட் பிள்ளைகள் பாருங்க, வலைத்தளத்தில் ஈடுபடும் நாங்கள் படித்து முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பாத செயற்பாட்டுக்காக மேற்கொள்ளக்கூடிய வெவ்வேறு செயற்பாடுகள் படிச்சிட்டோம். அதே மாதிரி பல திசைகளில் அசைதல் பயிற்சி நாங்கள் படிச்சிட்டோம். பிள்ளைகள் நிலம் படுதலுக்கான பயிற்சியாக படிக்கணும். கொஞ்சம் சொல்லுங்களேன், கோச்சிக்கலாம. இந்த கேள்விகள் முடிச்சுட்டேன். உங்களோட வாய்ஸ் கேக்குது. இப்ப சரி, இப்ப கேக்குறீங்க சார்? ஒழுங்கா ஸ்ட்ரெக் ஆகுது சார். ஸ்ட்ரெக் ஆகுது சார். ஒழுங்கா கேக்குது. சரியா? கேக்குது இல்ல சார், ஸ்ட்ரெக் ஆகுது சார். கேக்குது இல்ல சார், ஸ்ட்ரக் ஆகுது. எங்களுக்கு இன்னைக்கு சரியான மழை, அதனால தான் சிக்னல் பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சார். எஸ் சார், மழை. கேள்வி எழுதி சொல்லுங்க.
சார் இப்போ நல்லாவே ஸ்டக் ஆகுது. ஓ சார் ஸ்கிரீனே விளங்கல. ஓ சார். Good evening, everyone. ரைட் பில் நாங்கள் கேள்வி தான் எழுதிக்கிட்டு இருக்கிறோம். சிக்னல் போயிட்டு வருது ஏனோ தெரியல. இன்னைக்கு எனக்கு மழை பெஞ்ச ஒரு பிரச்சனை. ரைட், இது எழுதுங்க, நான் விளங்கப்படுத்திட்டே போகிறேன். இப்போ பேசுகிற கேட்குதா? ஓ சார் கேக்குது. கேட்குதா? ரைட், ஓகே. இது எழுதுங்க, விளங்கப்படுத்திட்டே போகிறேன். சார் முதல்ல நாங்க எழுதினாங்க சார் விளையாட்டு எழுதிட்டு பாருங்க. ஓ சார். ரைட், ஓகே. அடுத்த பாடத்தை படிப்போம். ஓகே சார். சார் நான் போட்டீங்களா அத? இப்ப போட்டீங்க சார், அது போட்டா நான் அதை உங்களுக்கு அனுப்பி விட்றேன். நாங்கள் இன்னைக்கு அடுத்த பாடத்தை படிப்போம், வாலிபால். இந்த வாலிபாலில் ஃபுட்பால், சரியா, கால்பந்தாட்டத்தில் ஈடுபடுவோம். எங்களுடைய உலகத்தில் ஏராளமான ரசிகர்களை கொண்ட ஒரு மிகவும் பிரபல்யமான விளையாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இந்த கால்பந்தாட்ட விளையாட்டு. ஏராளமான ரசிகர்களை கொண்ட விளையாட்டு இந்த கால்பந்தாட்ட விளையாட்டு. இந்த கால்பந்தாட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால், தற்காலத்தில் ஆண் பெண் இருபாலருமே இந்த கால்பந்தாட்டத்தை விளையாடக்கூடியதாக இருக்குது. ஆண்களும் பெண்களும் தற்காலத்தில் விளையாடக்கூடியதாக இருக்குது, சரியா. இந்த விளையாட்டில் விளையாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளாந்தம் என்ன செய்து அதிகரிச்சுட்டே போகுது, சரி. இந்த கால்பந்தாட்ட விளையாட்டில் விளையாடக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வந்து நாளாந்தம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சரியா, இந்த கால்பந்தாட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவில் தான் 600 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு சீனாவில் தான் அறிமுகப்படுத்தப்படுது. அப்போ சீனாவில் அறிமுகப்படுத்தக்குள்ள இதுக்கு வந்து சுட்டு அப்படின்னு பேர், சரி. அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரில் அழைச்சாங்க இந்த கால்பந்தாட்டத்தை. அது மட்டும் இல்லாமல் வில்லியம் எலிஸ் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு வந்து சொக்கர் அல்லது கால்பந்தாட்டம், ஃபுட்பால் அப்படிங்கிற பேரை வச்சு சரியான சட்டத்திட்டங்களோட சரியா. சரி, அப்போ இந்த இதில் தான் இந்த கால்பந்தாட்டம் அப்படியே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திட்டு வருது. வில்லியம் எலிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த கால்பந்தாட்டத்தை அதுக்கு வந்து ஃபுட்பால், சொக்கர் அப்படின்னு பேர் வச்சு அதை வந்து சரியான சட்டத்திட்டங்களோடு அறிமுகப்படுத்தார், சரியா. இதெல்லாம் நீங்கள் தரம் 6ல் இது தொடர்பான இதுகள்லாம் படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பாத பரிச்சயம்,
பற்றியும் நீங்கள் தரம் 6ல் படிச்சிருப்பீங்க. இப்போ இங்கே படிக்க போகிறது பந்தை தடுத்தல், பந்தை உதைத்தல், பந்தை தடுத்தல், பந்தை நிறுத்தல், இந்த மாதிரியான திறன்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் தரம் 7ல் படிக்க போகிறோம். அப்போ கால்பந்தாட்டத்தில் இருக்கிற திறன்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சொட்டிச் செல்லல், உதைத்தல், கட்டுப்படுத்தல், தலையால் அடித்தல், உள்ளெறிகை, மைதானம் காத்தல், பேர்காத்தல், பேற்றுக்காவல். இந்த 7 திறன்களுக்கு அடிப்படையில் தான் இந்த கால்பந்தாட்டம் விளையாடப்படும். சரியா? அதில் உதைத்தலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பந்தை கொண்டு செல்லுதல் போன்ற பந்தை உதைத்தலும் ஒரு முக்கியமான செயல்பாடாகவே இந்த கால்பந்தாட்டத்தில் பார்க்கப்படுது. பந்தை கொண்டு செல்லுதல் மாதிரியே பந்தை உதைத்தல். அப்போ பந்தை கொண்டு செல்லுதல்ங்கிறது பந்தை நாங்கள் சொட்டி செல்றத பந்தை கொண்டு செல்லுதல். அது மாதிரியே இந்த பந்தை உதைத்தல் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான செயற்பாடாகவே அமைஞ்சிருக்குது. இந்த விளையாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பந்தை பெற்றுக்கொண்டதுடன் அதனை பல திசைகளுக்கு அனுப்புவதற்கு, அப்போ பந்தை உதைத்தல் எங்களுக்கு என்னத்துக்கு வருது? நாங்கள் பெற்றுக்கொண்ட பந்தை பல திசைகளுக்கு உதைப்பதற்காக, பல திசைகளுக்கு இந்த பந்தை உதைப்பதற்காக எங்களுக்கு இந்த பந்தை உதைத்தல் அப்படின்ற ஒரு திறன் எங்களுக்கு தேவைப்படக்கூடியதாக இருக்குது. சரியா? அது மட்டும் இல்லாமல் பேற்று கம்பங்களுக்கு இடையே இலக்கிற்கு அனுப்புவதற்காகவும், 2 பேற்று கம்பங்களுக்கு இடையில் இலக்கை நோக்கி இலக்குக்கு பந்தை அனுப்புவதற்காகவும் இந்த உதைத்தல் செயற்பாடு மிகவும் அவசியமானதாக இருக்குது. சரியா? பாதத்தினால் பந்தை உதைக்கும் முறைகள் கீழே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ எங்களுடைய பாதத்தில் பந்தை எப்படியெல்லாம் உதைக்கலாம், பாதத்தை எப்படியெல்லாம் கொண்டு பந்தை உதைக்கலாம் அப்படிங்கிற சில உதைக்கும் முறைகள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உட்பாத உதை, மேற்பாத உதை. சரியா? உட்பாத உதை, மேற்பாத உதைன்னு சொல்லி இந்த 2 உதைகள் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். இதில் இந்த உட்பாதத்தால் பந்தை உதைக்கிறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய சுயாதீன பாதம். எங்களுக்கு 2 பாதம் இருக்கு. ஒன்று வளமான பாதம், இன்னொன்று சுயாதீன பாதம். வளமான பாதம் 61. சரியா இருக்கா? சரியா? அப்போ எங்களுக்கு 2 பாதம் இருக்குது. ஒன்று எங்களுடைய வளமான பாதம், இன்னொரு பாதம் எங்களுடைய சுயாதீன பாதமாக இருக்கும். இந்த சுயாதீனமான பாதத்தை பந்துக்கு சமாந்தரமாக ஓரளவு தூரத்தில் வைக்கிறது. சுயாதீன பாதத்தை பந்துக்கு சமாந்தரமாக ஓரளவு தூரத்தில் நாங்கள் வைக்கணும், இந்த பந்தை உதைக்கிறதுக்கு தயாராகிறதுக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதைக்கும் போது பந்தின் மீது பார்வையை செலுத்தல். இப்போ நாங்கள் பந்தை உதைக்க போகிறோம்னு சொன்னால் யாருக்கு உதைக்க போகிறோம், எங்கே உதைக்க போகிறோம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணிட்டு பந்தை தான் பார்க்க போகிறோம். பந்தை பார்த்து நாங்கள் உதைக்க போகிறோம். உதைக்கும் பாதத்தின் வளைவான பகுதியால் பந்தை உதைத்தல் வேண்டும். அப்போ இந்த உட்பாத உதைங்கிறது எங்களுடைய காலில் பாதத்தில் வளைவான ஒரு பகுதி இருக்குது தானே, அதுதான் எங்களுடைய உட்பாதம். அந்த உட்பாதத்தால் பந்தை உதைக்கிறது தான் உட்பாத உதைன்னு சொல்லப்படுது. சரியா? அப்போ என்ன செய்யணும்? நாங்கள் அந்த வளைவான பகுதி இருக்குதானே, அந்த வளைவான பகுதியால் பாதத்தினுடைய வளைவான பகுதியால் நாங்கள் பந்தை உதைக்கணும். அதுதான் உட்பாத உதைன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பந்தை உதைத்த பின்னர் பந்துடன் உதைத்த பாதத்தையும் முன்னால் உடன் தொடர்நிலை கொன்னிலையை செலுத்தி வெளிக்காட்ட வேண்டும். சரியா? அப்போ நாங்கள் பந்தை உதைச்சதோட அந்த எங்களுடைய உதைத்த பாதத்தை அந்த பந்தோடையே கொண்டு போயிட்டு நாங்கள் என்ன செய்யணும், ஒரு தொடர்நிலை கொன்னிலையோடு செலுத்தி நாங்கள் அந்த பந்தை உதைக்கிறத வெளிக்காட்டக்கூடியதாக இருக்கணும். சரியா? அடுத்து பந்தை ஓரளவு தூரத்திற்கு அனுப்புவதற்கு குறைந்த வேகத்திலும் கூறிய வேகத்திலும் அனுப்புவதற்கும் வேகமான முறையிலும் உதைத்தல். இப்போ இந்த பந்தை உதைக்கிற முறை வித்தியாசப்படுது. பக்கத்தில் உதைக்கிறதுக்கு நாங்கள் இலகுவாக மெதுவாக உதைப்போம். தூரத்தில் பந்தை அனுப்பணும்னு சொன்னால் கொஞ்சம் வேகமாக பந்தை உதைச்சி அனுப்பக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்படியே கொஞ்சம் இருங்க வரேன்.
வீடியோ இதா ரெடியாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. எழுதிட்டு சொல்லுங்க. யூஸ் மீ சார், இது எழுதுனது சார். சார் நான் எழுதி இதெல்லாம் எழுதுனது சார். இதெல்லாம் எழுதியாச்சு சார். ரைட், நான் படிப்பிச்சுட்டே போகிறேன், கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், அந்த உட்பாத உதை பார்த்துக்கொள்ளுங்க. உட்பாதத்தால் இப்படி தான் உதைக்கிறது. அப்போ இந்த உட்பாத உதை என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, பேட்டுக்கு உதைத்தலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி மூளை உதையின் போது பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி தண்ட உதையின் போது இந்த உட்பாத உதையை பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்து முட்பாதத்தால் பந்தை உதைத்தல். சரியா? முட்பாதத்தால் பந்தை உதைத்தலை பார்த்தீங்கன்னு சொன்னால், உதைக்கும் பாதத்தின் முற்பகுதியால் பந்தினை உதைக்க வேண்டும். அப்போ நாங்கள் பந்தை உதைக்கும் பொழுது இந்த உதைக்கிற பாதத்தினுடைய முற்பகுதியினால் நாங்கள் பந்தை உதைக்கணும். சரி, அப்போ வலது காலாக இருக்கலாம், இடது காலாக இருக்கலாம். நாங்கள் எந்த காலில் பந்தை உதைக்கிறோமோ அந்த காலினுடைய முற்பகுதியால் பந்தை உதைக்கணும். சுயாதீன பாதத்தை பந்திற்கு சமாந்தரமாக ஓரளவு தூரத்தில் வைக்கணும். சரியா? அப்போ நான் முதல்ல சொன்னேன், வலமான பாதம் சுயாதீன பாதம் 2 பாதம் இருக்குது. அப்போ இந்த சுயாதீன பாதத்தை என்ன செய்யணும்? பந்துக்கு சமாந்தரமாக ஓரளவு தூரத்தில் வைக்கணும். சரியா? அடுத்து பார்வையை பந்தின் மீது செலுத்தணும். அப்போ எங்களுடைய பார்வையெல்லாம் எங்கே இருக்கணும்? பந்தின் மீது இருக்கணும். உடலின் நிறையை சுயாதீன பாதத்திற்கு செலுத்தி பந்தை உதைக்க வேண்டும். அப்போ நாங்கள் பந்தை உதைக்கும் பொழுது எங்களுடைய உடல் நிறையை நாங்கள் எங்களுடைய சுயாதீன பாதத்துக்கு உடல் நிறையை கொடுத்துட்டு நாங்கள் பந்தை உதைக்க தயாராகி உதைக்கணும். அந்த வேளையில் எங்களுடைய 2 கைகளையும் சுதந்திரமாக வைத்துக்கொள்ளணும். அப்போ நாங்கள் பந்தை உதைக்கும் பொழுது எங்களுடைய கைகள் 2ஐயும் சுதந்திரமாக வைத்துக்கொள்ளணும். உதைத்த பிறகு அந்த பாதத்தை பந்தோடு முன்னால் செலுத்தி உடன் தொடர் கொன்னிலையை பேணும். அப்போ பந்தை உதைச்ச பிறகு என்ன செய்யணும்? பாதத்தோடு சேர்த்து நாங்கள் இந்த பந்தோடு சேர்த்து எங்களுடைய பாதத்தையும் முன்னால் அனுப்பி உடன்பாட்டு கொன்னிலை. சரியா? சரி, உடன் தொடர் கொன்னிலை, இது ஞாபகம் வச்சுருக்கேன். உடன் தொடர் கொன்னிலை தேவைப்படும்.
அதை நாங்கள் பேணணும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, எதிரே வரும் பந்தினை அல்லது நிறுத்தப்பட்ட பந்தினை வேகமாக உதைப்பதற்கு இந்த முறை அப்போ இந்த முறை என்னத்துக்கு பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எதிராக வரக்கூடிய பந்தோ இல்லாட்டி நிறுத்தி வச்சுக்கக்கூடிய பந்தை வேகமாக உதைக்கிறதுக்கோ இந்த முற்பாத உதை அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தப்படுது. சரி, அந்த முற்பாத உதை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்களை பாருங்க. தண்ட உதை தொலைவில் உள்ள வீரனுக்கு பந்தை அனுப்புறதுக்கு, அதே மாதிரி நிறுத்தப்படக்கூடிய பந்தை வேகமாக உதைக்கிறதுக்கு இந்த முற்பாத உதையானது பயன்படுத்தப்படுது. அடுத்து பந்தை கட்டுப்படுத்தும் முறைகள். பிள்ளைகள் பந்தை கட்டுப்படுத்தும் முறைகள் படித்தோம். சொல்லுங்க, பந்தை கட்டுப்படுத்தும் முறைகள் தானே படிக்கணும். இதெல்லாம் ஃபுல்லா முடியும். அப்படி நான் வந்தோடனே கேட்டது தானே உங்களுக்கு. அப்ப நீங்க சரியான கொன்னிலையா? என்னப்பா அது? சாரி பிள்ளைகள். இதை கொஞ்சம் எழுதுங்களை கோச்சிக்கிறாம. நான் உங்களுக்கு 8:15 மட்டும் கிளாஸ் செய்கிறேன். இதை எழுதுங்களே. 8:15 வரைக்கும் கிளாஸ் செய்கிறேன். இதை எழுதுங்க, அழகப்படுத்துறேன். மழையா சார்? மழை சரியான மழை எங்களுக்கு. Excuse me, sir. சார், இங்க சரியான மாதிரி மழை சார். அதனால நெட்வொர்க் பிரச்சனை சார். இப்பதான் சார் எனக்கு எனக்கும் சரியான மழை, நெட்வொர்க் பிரச்சனைமா. ஓகே சார். நெட்வொர்க் பிரச்சனை சார். நான் அப்படி போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன். சார், இது என்ன செய்யணும்? இதை எழுதுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். நான் இப்போதைக்கு எழுதுங்க, நான் உங்களுக்கு.
இன்னைக்கு எத்தனை மணிக்கு சார் கிளாஸ் முடிப்பீங்க? இன்னும் கொஞ்சத்துல முடிச்சிருவேன். எழுதிட்டேன் சார் நான். அப்புறம் எழுதிட்டேன். ரைட், பாருங்க. கொன்னிலை அப்படின்னு சொன்னா எங்களுடைய உடல் அசைவின் போதும் ஓய்வு நிலையில இருக்கும் பொழுதும் எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம இருக்கிறது தான் சரியான கொன்னிலை அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப பாருங்க, உடலின் அசைவின் போது, உடல் ஓய்வு நிலையில் உள்ள போது, உடல் உறுப்புகள், தசைகள், எண்புகள், மூட்டுகள் என்பவற்றுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வகையில உடலால் மேற்கொள்ளக்கூடிய செயற்பாடுகள் தான் கொன்னிலை அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அப்ப எங்களுடைய உடல் உறுப்புக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. நாங்க சரியான கொன்னிலையை கடைபிடிச்சோம்னு சொன்னா நாங்க ஆரோக்கியமானவர்களா வாழக்கூடியதா இருக்கும். இந்த கொன்னிலை 2 வகைப்படுது. அசையும் கொன்னிலை, நிலையான கொன்னிலை. அசையும் கொன்னிலையை பார்த்தீங்கன்னு சொன்னா நடத்தல், ஓடுதல், பாய்தல். நாங்க நடக்கிறது, ஓடுறது, பாய்றது மட்டும் இல்லாம எங்களுடைய அன்றாட உடலியல் செயற்பாடுகள் எல்லாமே அசையும் கொன்னிலையில வந்துடும். அது இல்லாம இந்த நிலையான கொன்னிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நிற்றல், இருத்தல், படுத்தல். நாங்க ஒரு இடத்துல நிக்கிறது, அதே மாதிரி நாங்க போய் படுக்கிறது, அடுத்து நாங்க ஒரு இடத்துல உட்கார்றது. இதுதான் நிலையான கொன்னிலை அப்படின்னு சொல்லப்படுது. இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க. டன் சார். ரியாஜி சார். இல்ல சார். அடுத்த பாருங்க, நாங்க அமர்ற முறை பல்வேறு சந்தர்ப்பங்கள். எழுதல சார். ஓகே சார். எழுதிட்டேன் சார். அடுத்து பாருங்க, பல்வேறு சந்தர்ப்பங்களில் அமரும் முறைகள். நாங்க உட்கார்றதுங்கிறது பல்வேறு விதமான சந்தர்ப்பங்கள் நாங்கள் உட்காருவோம். நடப்போம், நடந்துக்கிட்டே டயர்டாகிற பொழுது உட்காருவோம், படிக்கிறதுக்கு உட்காருவோம், அசதியாக உட்காருவோம். அதே மாதிரி சமய சடங்குகளில் போயிட்டு உட்காருவோம். இப்போ இதெல்லாமே இந்த மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாங்கள் அமரக்கூடிய முறைகள் இருக்குது. சரி, அப்போ ஓய்வாக இருக்கும்போது நாங்கள் எப்படி அமருவோம், அதே மாதிரி சமய சடங்குகளில் இருக்கும்பொழுது எப்படி அமர். ஓய்வாக இருக்கும்போது நாங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக எங்களுடைய கை கால்கள் எல்லாத்தையும் ஃப்ளெக்சிபிளாக விட்டு நாங்கள் அமரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சமய சடங்குகளில் நாங்கள் அமரும் பொழுது இந்த பத்மாசனம் போட்டு பத்மாசன முறையில் அமரக்கூடியதாக இருக்கும். அடுத்து கற்றல் கற்பித்தல் செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் கற்றல் நேரத்தில் எப்படி அமருவோம்னு சொன்னால் எங்களுடைய கதிரையில் எங்களுடைய முதுகு அப்படி படுற மாதிரி நாங்கள் பின்னுக்கு சாய்ந்து அப்படி அமருவோம். அதே மாதிரி தான் கற்பித்தல் செயற்பாடு பெருசாக உட்காந்து படிப்பிக்கிறதுனால அது பெருசாக தேவைப்படாது. அடுத்து வெவ்வேறு விளையாட்டுக்கள் அபியாசங்களின் போது, அப்போ அந்த விளையாட்டுக்களில் பார்த்தீங்கன்னா
என்ன மாதிரியான விளையாட்டோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உட்காருவோம். சரியா? அதை எக்ஸசைஸ் செய்யும்பொழுது அதில் இப்போ எந்த மாதிரியான முறையில் உட்காரணுமோ அப்படி உட்காருவோம். அதே மாதிரி உற்சவங்களின் போது இந்த மாதிரி பல்வேறு சந்தர்ப்பங்களில் அமரக்கூடிய முறைகள் அப்படின்னு சில முறைகள் இருக்குது. இதை கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. Sir, evident. Sir, சரி சரி, எல்லாரும் எழுதிட்டீங்களா? ரைட், எழுதுங்க எழுதுங்க. yes, sir. எழுதிட்டேன். ரைட், பிள்ளைகள் கொஞ்சம் எழுதுங்க, ஒழுங்குபடுத்தி எழுதுங்க. எழுதியல சார். சார் எழுதிட்டேன். இதெல்லாம் எழுதி சொல்லுங்க.
சார் நீங்க கிளாஸ் எது படிக்க முடிப்பீங்க? எழுதிட்டீங்களா? எஸ் சார். ரைட், பாருங்க. இல்ல சார். சரியான இல்ல சார். எழுதிட்டேன் சார். ஓகே சார். ரைட், பாருங்க. டன் சார். ரைட், ஓகே. தலை, தோல், இடுப்பு ஆகிய பகுதிகளை நிலைக்குத்து கோட்டில் வைத்திருத்தல். அப்போ நாங்கள் ஒரு சரியான கொண்டிலையில் நாற்காலியில் உட்காரும் பொழுது எங்களுடைய தலை, எங்களுடைய தோல், எங்களுடைய இடுப்பு இது எல்லாமே நிலைக்குத்து கோட்டில் நாங்கள் வைத்திருக்கணும். சரியா? அந்த சாய் இருக்குத்தானே, சாய் மனை இருக்குத்தானே சேரில், அதில் சாய்ந்தபடி உட்காரணும். சரியா? முண்டத்தின் பின்பகுதியை நாட்களின் அணை மீது நேராக வைத்தது. அப்படி முதுகு, முண்டத்தின் பின்பகுதி முதுகு, இது வந்து எங்களுடைய நாங்கள் உட்கார்ற நாற்காலியில் நேராக வச்சிருக்கணும். கைகளை தொடைகளின் மீது வைத்திருக்கணும். எங்களுடைய கைகள் ரெண்டையும் நாங்கள் என்ன செய்யணும்? தொடையின் மீது நாங்கள் வைத்திருக்கணும். சரியா? அடுத்து கைகள் ரெண்டையும் எங்களுடைய தொடையின் மீது நாங்கள் வச்சிருக்கணும். எங்களுடைய கைகள் ரெண்டையும் எங்களுடைய தொடையின் மீது வைத்து நாங்கள் உட்காரணும். முழங்கால்களை வசதியாக மடித்து வைத்திருக்கணும். இப்போ நாங்கள் உட்காரும் பொழுது எங்களுடைய முழங்காலை வசதியாக, எங்களுக்கு தேவையான மாதிரி வசதியாக நாங்கள் முழங்கால்களை வைத்து நாங்கள் உட்காரணும். உள்ளங்கால்களை தட்டையாக தரையில் வைத்தது. இப்போ நாங்கள் கால்கள் ரெண்டையும் தரையில் தட்டையாக வைத்திருக்கணும். உடலின் நிறையை பிட்டங்களின் மீது தங்கியிருக்க. உடலின் நிறை எங்களுடைய பெட்டக்ஸில் இருக்கணும், பிட்டத்தில் இருக்கணும். சரியா? இதுதான் சரியாக உட்கார்ற முறை பிள்ளைகள். சரிதானே? இதை எழுதுங்க. காலை கழுவிட்டு பார்ப்போம். எழுதிட்டீங்களா? எழுதல சார். எழுதல சார்.
டன் சார். ரைட் பாருங்க. சார் எழுதியல சார். சரி சார். ஓகே சார். ரைட் பாருங்க. சரியான கொன்னிலையில் கால்களை நீட்டி அமர்தலை பாருங்க. கால்களை நீட்டி சற்று விரித்து வைத்து அமரணும். அப்போ நாங்கள் சரியான கொன்னிலையில் கால்களை நீட்டி அமரணும்னு சொன்னால் எழுதிட்டேன் சார். ரைட் சரியான கொன்னிலையில் கால்களை நீட்டி அமர்ந்திருத்தல். அப்போ கால்களை நீட்டி சற்று விரித்து நாங்கள் அமர்வது தான் சரியான கொன்னிலையில் கால்களை நீட்டி அமர்றதுன்னு சொல்கிறது. நாங்கள் கால்களை நீட்டி அமரும் பொழுது எங்களுடைய தலை, எங்களுடைய முண்டம், இடுப்பு ஆகியவற்றை நிலை குத்து கோட்டில் வச்சுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உட்கார்ற எல்லா சந்தர்ப்பத்துலேயுமே எங்களுடைய எங்களுடைய தலை, முண்டம், இடுப்பு இதெல்லாமே ஒரே நிலை குத்து கோட்டை தான் நாங்கள் வச்சுருக்கோம். ரைட் கைகளை தொடைகளின் மீது வைத்து நாங்கள் சாவகாசமாக அமர்ந்திருக்கிறது தான் இந்த கால்களை நீட்டி அமர்தல். கால்கள் ரெண்டையும் நேராக வச்சு அமரலாமான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கால்கள் ரெண்டையும் நேராக வச்சு அமர்ந்தோம்னா பேலன்ஸ் இருக்காது, உடம்பு உட்கார்ற பேலன்ஸ் இருக்காது. அதான் கால்களை விரித்து வச்சு உட்கார சொல்கிறாங்க. ரைட் இதான் இப்படி தான் அமரணும், கால்களை விரித்து அமர்தல். இதை எழுதி கொள்ளுங்க. சார் கிளாஸ் எத்தனை மணிக்கு சார் முடியும்? சார் நான் எழுதிட்டேன் சார். சார் எழுதினாங்க லெஃப்ட் ஆகவா? ரைட் சரியான கொன்னிலையில் குந்தி அமர்தலை பாருங்க. நிலத்தில் அமர்ந்து முழங்காலை மடித்து சற்று விரித்து வைத்தல். அப்போ நாங்கள் சரியான கொன்னிலையில் குந்தி அமரும் பொழுது நிலத்தில் அமர்ந்து
எங்களுடைய முழங்கால்களை சற்று மடித்து சொல்லுங்க. சரி பிள்ளைகள் பாருங்க, சரியான கொண்டிலை குந்தி அமர்தல், நிலத்தில் அமர்ந்து முழங்காலை மடித்து சற்று விரித்து வைத்தல். அப்போ நாங்கள் நிலத்தில் அமர்ந்து முழங்காலை மடித்து கொஞ்சம் விரித்து வைக்கணும். உள்ளங்கால்களை தரையில் நன்கு தொடுமாறு வைத்தல். எங்களுடைய உள்ளங்கால் ரெண்டையும் தரையில் நல்லா தொடுமாறு வைக்கணும். குதிகால்களை அருகருகே வைக்கணும். எங்களுடைய குதிகால் ரெண்டையும் கிட்ட கிட்ட வச்சுக்கொள்ளணும். கைகளை முழங்கால் மீது வைத்திருத்தல். எங்களுடைய கைகள் எங்களுடைய முழங்கால் மீது வைத்துக் கொள்ளணும். அப்படி இல்லைன்னு சொன்னா கைகளால் முழங்கால பற்றி இருக்கணும். இதுதான் சரியான முறையில் குந்தி அமர்தல் அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் குந்தி அமர்தல் முறை. சரியா? ரைட். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் படிப்பிக்கலான்னு பார்த்து நீங்கள் அவசரப்படுறீங்க, எல்லாரும் போகணும்னு. ரைட். அப்போ நாங்கள் கிளாஸை முடிப்போம். குட் நைட் சார். குட் நைட் சார். குட் நைட் சார். குட் நைட் சார். சார் லீவ் ஆகுறேன் சார். Thank you sir. Bye sir. Good night sir. Thank you sir. God bless. Thank you sir. Thank you sir. Bye sir. Good night sir. Everyone bye. Everyone bye. Everyone bye. Good night.